கொங்கு மண்டலத்தின் இதயத்தில் அமராவதி ஆற்றின் கரையில் பெருமையாக நிற்கும் வரலாற்று நிலம் தாராபுரம். திருப்பூர் மாவட்டத்தின் பரப்பளவில் மிகப்பெரிய வட்டமாக திகழும் இந்த பகுதி இயற்கை வளமும் விவசாய வளமும் இணைந்த ஒரு சிறப்பான நிலம். தென்னை மரங்களும் பனை மரங்களும் சூழ்ந்த இந்த மண் தேங்காய் சாகுபடியில் குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றுள்ளது. மேலும் தமிழகத்தின் விதை நெல் உற்பத்தியில் முக்கிய பங்காற்றி விதை களஞ்சியம் என்ற பெருமை பெயரையும் தாராபுரம் பெற்றுள்ளது. திராவிட மாடல் அரசின் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தொலைநோக்கு நிர்வாகத்திலும் இளைஞர்களின் எழுச்சி நாயகர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களின் உறுதியான பங்களிப்பிலும் கடந்த 5 ஆண்டுகளில் அடிப்படை வசதிகளின் மேம்பாடு முதல் மக்கள் நலத்திட்டங்கள் வரை கல்வி, சாலை, குடிநீர் மற்றும் பல துறைகளில் தாராபுரம் தொகுதியில் உருவான வளர்ச்சி பயணம் பல முக்கியமான சாதனைகளாக மாறியுள்ளது. ரூபாய் 12 கோடி மதிப்பீட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, ரூபாய் 24 கோடி மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்பட்ட அரசு மருத்துவமனை கூடுதல் கட்டிடம், ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் 7 ஏக்கர் நிலப்பரப்பில் முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ரூபாய் 1.85 கோடி மதிப்பீட்டில் புதிய சார் பதிவாளர் அலுவலகம், ரூபாய் 2.53 கோடி மதிப்பீட்டில் புதிய வணிக வரி அலுவலகம், ரூபாய் 5.90 கோடி மதிப்பீட்டில் புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், ரூபாய் 5.53 கோடி மதிப்பீட்டில் பேருந்து நிலையம் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. ரூபாய் 1.50 கோடி மதிப்பீட்டில் தாராபுரம் நகரத்தில் ஒரு சமூக நீதி பள்ளி, மாணவர் விடுதி கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 6.67 கோடி மதிப்பீட்டில் தாராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நகராட்சி, ஊராட்சி ஒன்றியம், பேரூராட்சி என மொத்தம் 13 புதிய சமுதாய நலக்கூடங்களும், ரூபாய் 6.72 கோடி மதிப்பீட்டில் 9 அறிவுசார் மையங்களும் கட்டப்பட்டுள்ளன. ரூபாய் 39.66 கோடி மதிப்பீட்டில் 5 தடுப்பணைகள் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் 3 தடுப்பணைகள் கட்டி முடிக்கப்பட்டும் மீதமுள்ள 2 தடுப்பணைகள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. ரூபாய் 14 கோடி மதிப்பீட்டில் மாம்பாடி ஊராட்சி குமாரசாமி கோட்டை செல்லும் சாலையில் அமராவதி ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டப்பட்டு வருகிறது. ரூபாய் 25.63 கோடி மதிப்பீட்டில் தாராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பாலங்கள் திறக்கப்பட்டும் கட்டப்பட்டும் வருகின்றது. ரூபாய் 2.50 கோடி மதிப்பீட்டில் தாராபுரம் தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளிகளில் 125 ஸ்மார்ட் கிளாஸ் வசதிகளும், ரூபாய் 4.97 கோடி மதிப்பீட்டில் 320 பள்ளிகளில் கட்டமைப்பு பணிகளும் நடைபெற்றுள்ளது. ரூபாய் 145.98 கோடி மதிப்பீட்டில் தாராபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நகராட்சி, ஊராட்சி ஒன்றியம், பேரூராட்சி என புதிய சாலைகளும் பழைய சாலைகள் மேம்படுத்தப்பட்டும் ரூபாய் 7.13 கோடி மதிப்பீட்டில் மேல்நிலை தொட்டிகளும், ரூபாய் 2.26 கோடி மதிப்பீட்டில் ஆழ்துளை கிணறு அமைத்து சின்டெக்ஸ் டேங்க் பொருத்தப்பட்டு குடிநீர் வசதி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ரூபாய் 4.50 கோடி மதிப்பீட்டில் பஞ்சப்பட்டியில் புதிய ஒழுங்குமுறை விற்பனை கூடம் கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 2.30 கோடி மதிப்பீட்டில் தளவாய்பட்டினத்தில் உள்ள TNCSC கிடங்கு வளாகத்தில் கூடுதல் கிடங்கு கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. ரூபாய் 3.13 கோடி மதிப்பீட்டில் மூலனூர் பேருந்து நிலைய பின்புறத்தில் வாரச்சந்தை கடைகள் மேம்படுத்தப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 1.51 கோடி மதிப்பீட்டில் அம்மாப்பட்டியில் ஆதி திராவிடர் பிரிவைச் சேர்ந்த 31 நரிக்குறவர் இன குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 7.92 கோடி மதிப்பீட்டில் ஆதி திராவிடர் குடியிருப்பு பகுதிகளில் 66 அடிப்படை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் நடைபெற்றுள்ளது. ரூபாய் 23.60 கோடி மதிப்பீட்டில் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி அளவில் 160 எண்ணிக்கையிலான கோயில்களுக்கு திருப்பணிகளும் 19 திருக்கோவில்களுக்கு நன்னீராட்டல் விழா சிறப்பாக நடத்தப்பட்டுள்ளது. ரூபாய் 1.13 கோடி மதிப்பீட்டில் தாராபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நகராட்சி, ஊராட்சி ஒன்றியம், பேரூராட்சி என மொத்தம் 17 புதிய பயணியர் நிழற்குடை அமைக்கப்பட்டுள்ளது. தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் 3 முழுநேர நியாய விலைக் கடை மற்றும் 20 பகுதி நேர நியாய விலைக் கடை புதிதாக திறக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 5.61 கோடி மதிப்பீட்டில் மூலனூரில் முருங்கை ஏற்றுமதிக்கான பதப்படுத்தும் மையம் அமைக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இத்தனை சாதனைகள் கடந்த 5 ஆண்டுகளின் பயணத்தை மட்டுமல்ல, திராவிட மாடல் அரசின் நல்லாட்சியில் மக்கள் நலனே முதன்மை என்ற கொள்கையுடன் தொடங்கிய இந்த வளர்ச்சி பயணம் தாராபுரம் தொகுதியின் முன்னேற்ற பாதையை இனியும் தொடர்ந்து வழிநடத்திக் கொண்டே இருக்கும்.